T70 ஸ்டுடியோ யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் கன்னி ராசி அன்பர்களுக்கு வெள்ளி மீன் ஆட்சி பெறுகிறார். வெள்ளி அப்படின்னா சுக்கிர பகவான், தமிழில் வெள்ளி. கிராமப்புறங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளி கிழக்க உதயமாச்சுன்னா வெள்ளி உதயமாயிருச்சு அப்படின்னு விடிகாலம் 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு விவசாய வேலைகளை செய்ய போவாங்க. வேந்தா உதயமாயிருச்சு அப்படிம்பாங்க. வேந்தா அப்படின்னா குரு, வெள்ளி அப்படின்னா சுக்கிரன். பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் அஸ்தமனத்துக்கு பிறகு தென்மேற்கு திசையில் சுக்கிர பகவான் தென்மேற்கு திசையை நோக்கி வேகமாக சென்று கொண்டிருக்கிறார். சூரியன் அஸ்தமனத்துக்கு பிறகு தென்மேற்கு திசையில் வானத்தில் பார்த்தீங்கன்னா தக 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 தகன்னு வெள்ளி மீன் சுய ஒளி பெற்று தக தக தகன்னு இருக்கும். தரிசனம் செய்யலாம். திருக்கணித பஞ்சாங்கப்படி 2/9/2026 முதல் 1/1/2027 வரை வெள்ளி மீன் துலாம் ராசியில் ஆட்சி பெறும். அதாவது ஆவணி மாதம் 16 முதல் புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி மாதம் 17 வரை. இப்போ இந்த காலகட்டத்தில் வெள்ளி மீன் மேற்கே அஸ்தமனம், கிழக்கே உதயம். வெள்ளி மீன் வக்கரம் நிவர்த்தி என்று இந்த காலகட்டத்தில் நிகழும். கன்னியா ராசி அன்பர்களுக்கு தனம், வாக்கு, குடும்பஸ்தானத்திற்கும் பாக்கியஸ்தானத்திற்கும் அதிபதியானவர் சுக்கிரன். சுக்கிரன் என்கிற வெள்ளி மீன். வெள்ளி மீன் 2வது வீட்டிலே ஆட்சி பெறும்போது நீங்கள் தினந்தோறும் சூரியன் அஸ்தமனத்துக்கு பிறகு தென்மேற்கு திசையில் வானத்தில் சுக்கிர பகவானை பார்த்து தரிசனம் செய்யுங்கள். ஏன்னா உங்களுக்கு பாக்கியாதிபதியே அவர் தான், குடும்பாதிபதியும் அவர் தான். குடும்பத்தில் ஒற்றுமை, மகிழ்ச்சி, சந்தோஷம் வேண்டும். பணம் பெருகணும். நான் கட்டாக கோடி கோடியாக பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு தினந்தோறும் இந்த பதிவை பார்த்ததிலிருந்து இன்று இரவுலேருந்து இந்த வெள்ளி மீனை நீங்கள் தரிசனம் செய்யுங்கள். வெள்ளி எப்படி தக தக தகன்னு மின்னுதோ அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் இருள் நீங்கி கன்னி ராசி அன்பர்கள் வெளிச்சத்துக்கு வந்துடுவீங்க. குடும்பத்தை விட்டு, உறவுகளை விட்டு, சொந்த பந்தங்களை விட்டு ஓரமாக ஒதுங்கி இருப்பது, மற்றவரிடம் பேசாமல் தனிமையாக இருப்பது, மனவேதனை, வெக்கம், கூச்ச சுபாவம் இதெல்லாம் கன்னியராசி என்பளுக்கு விலகும். நீங்கள் கோயிலுக்கே போக தேவையில்லை. இந்த வெள்ளி மீனை நீங்கள் தினந்தோறும் தரிசனம் செய்தாலே வெள்ளி பகவானுடைய ஆற்றல் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும். 2/9/2026 முதல் 2வது வீட்டிலே வெள்ளி என்கிற சுக்கிர பகவான் ஆட்சி பெறும்போது உங்களுக்கு குடும்பம், தனம், வாக்குஸ்தானம் மிக பலமாகிறது. குடும்பம் பலமானாலே போதும். வெளியில் 1008 எதிரிகள் இருந்தாலும் சரி, வெளியில் ஊரே பகையாக இருந்தாலும் சரி, குடும்பத்தில் நம்முடைய அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி, கணவன், மனைவி, பெற்ற பிள்ளைகள் ஒற்றுமையாக இருந்தாலே போதும். 1000 எதிரிகள் இருந்தாலும் சமாளித்து விடலாம். இப்போ இந்த காலகட்டம் உங்களுக்கு குடும்பம் ஒற்றுமையாகும். அப்பாவிடம் பிரச்சனை, அப்பாவிடம் பேச முடியல. அண்ணன் தம்பியிடம் பிரச்சனை, அண்ணன் தம்பியிடம் பேச முடியல. அக்கா தங்கையிடம் பிரச்சனை. பங்காளிகள் இப்படி தன்னுடைய சொந்த பந்த உறவுகளிடம் ஒரு பிரச்சனையாக இருக்குது, பேச முடியல அப்படின்னா நல்லா சந்தோஷமாக கலகலன்னு பேசலாம். அவங்களே உங்களை தேடி பேசுவாங்க. குடும்பஸ்தானாதிபதி, வாக்குஸ்தானாதிபதி வெள்ளி மீன் ஆட்சி பெற்று செல்லும்போது கன்னியா ராசி அன்பர்கள் சினிமா துறையில், நடிப்பு துறையில், கதை, பாட்டு, எழுத்து இப்படி சினிமா துறையில் இருப்பவர்கள் ஜொலிக்கலாம். 2ஆம் அதிபதி 2ஆம் வீட்டிலே ஆட்சி பெறும்போது தாராளமாக பணம் பெருகும். செய்கின்ற தொழில், வேலை, உத்தியோகம், வியாபாரம்
இந்த காலகட்டத்தில் நல்ல வளர்ச்சியை கொடுக்கும், நல்ல வருமானத்தை கொடுக்கும். 2ஆம் அதிபதி 2ஆம் வீட்டிலே ஆட்சி பெறும்போது பணங்காசு வந்து பார்த்து பார்த்து செலவு பண்ணுவீங்க. அவசியம் இல்லாமல் அனாவசியமாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து செலவு பண்ண மாட்டீங்க. 2ஆம் அதிபதி 2ஆம் வீட்டிலே ஆட்சி பெறும்போது தான் பண தேவைகள் உங்களுக்கு புரியும். பணத்தை வந்து எப்படி செலவு பண்ணணும் அப்படின்னு பணத்தின் மீது அக்கறை எடுத்து தேவையில்லாத செலவு, தண்ட செலவு, விரைய செலவுன்னு அனாவசியமான செலவுகள் இந்த காலகட்டத்தில் செய்ய மாட்டீங்க. குடும்ப தேவைக்காக பணங்காசு செலவு செய்வீங்க. அரிசி வாங்கிறது, பருப்பு வாங்கிறது, இப்படி வந்து சாப்பாட்டுக்கு, உணவுக்கு, வீட்டுக்கு தேவையான பண்டம் பாத்திரம், இப்படி வந்து குடும்பத்துக்கு தேவையான, வீட்டுக்கு தேவையான செலவு இந்த காலகட்டத்தில் தாராளமாக செய்வீங்க. வெள்ளி மீன் வந்து சூரியனை போல் சுய ஒளி கொண்ட கிரகம். 2வது வீட்டிலே வெள்ளி மீன் வந்து ஆட்சி பெற்று செல்லும்போது கன்னியா ராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா, இரவு வந்து நீங்கள் வந்து நல்லா படுத்து உறங்க வேண்டும். இல்லைன்னா வந்து கண் எரிச்சல், கண் சார்ந்த வியாதிலாம் வந்துடும். கண் எரியும், அப்புறம் வந்து மன குழப்பம், மன நிம்மதி கெடும், அப்புறம் வந்து உடம்பு வந்து சூடாயிரும், உஷ்ணமாயிரும். கண் வந்து பிரச்சனையாச்சுனாவே உடம்புல வந்து நோய் நொடி அதிகமாயிரும். இரவு வந்து நேரமாக படுத்து கன்னியா ராசி அன்பர்கள் நல்லா தூங்குங்க, ரெஸ்ட் எடுங்க. சுய ஒளி பொருந்திய கிரகம் 2ஆம் வீட்டில் ஆட்சி பெறும்போது கண்ணாடி அணியக்கூடிய சூழ்நிலை கூட இந்த காலகட்டத்தில் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. வெள்ளி மீன் வந்து 2ஆம் வீட்டில் ஆட்சி பெறும்போது வாக்கு சுத்தம், பேச்சு சுத்தம், உண்மையாக பேசுவீங்க. மற்றவர்களுக்கு பயனுள்ள வார்த்தைகளாக பேசுவீங்க. சுக்கிரன் 2ஆம் வீட்டில் இருக்கும்போது பாட்டு பாடக்கூடியவர்கள், பாடகர்கள் நன்றாக பாடுவீங்க. குரல் வளம் மேலோங்கும். கன்னியராசி என்பதற்கு 2ஆம் வீட்டில் வெள்ளி மீன் ஆட்சி பெறும்போது 1/1/2027 வரை குடும்ப நபர்கள் சப்போர்ட், குடும்ப ஒற்றுமை உங்களுக்கு மேலோங்கி இருக்கும். குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கும். கல்யாண வயசில் இருக்கிறீங்க, வரன் பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க, வரன் செட் ஆகலை, கல்யாணம் காலம் கடந்து கொண்டே போகிறது, வயது ஆகிக்கிட்டே போகுது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கல்யாணம் நடக்கும். குடும்பத்தில் வந்து சுப விசேஷங்கள் கன்னியா ராசி அன்பர்கள் 1/1/2027க்குள் உங்கள் குடும்பத்தில் சுப காரியங்கள், சுப விசேஷங்கள் நடக்கும். அதற்குண்டான வாய்ப்புகள் இந்த வெள்ளி மீன் வந்து ஆட்சி பெற்று உங்களுக்கு கொடுக்கிறார். ஆன்மீக பயணம், கோவிலுக்கு தான தர்மம் இப்படி வந்து செய்வதற்கான வாய்ப்புகள், செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கன்னியராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் உண்டு. நீங்கள் வந்து பயன்படுத்தி கொள்ளுங்கள். T70 ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.